வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் செடியிலேருந்து அடுத்த சீசனுக்கு தேவையான கத்திரிக்காய் விதைகளை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காயை நல்லா பழுக்க விடணும். அதனுடைய தோல் மங்கிய மஞ்சள் கலந்த பழுப்பு, அப்படி இல்லைன்னா பழுப்பு நிறம் மாறுற வரைக்கும் நல்லா பழுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயை வெட்டி அந்த கத்திரிக்காயில் விதைகள் சதைப்பகுதியோடு இருக்கும். அந்த சதைப்பகுதியை எடுத்து தண்ணியில் போட்டு 1 to 2 நாள் நல்லா ஊற வைக்கணும். 1 to 2 நாளுக்குள்ளே நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் விதையை சுற்றி கூழ் போல் இருக்கக்கூடிய உரையை நல்லா கரைச்சி விடணும். கரைச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா முளைக்கும் திறன் கொண்ட விதைகள் தண்ணியில் அடியில் மூழ்கிரும். சதைப்பற்றுள்ள மற்றும் கெட்டுப்போன விதைகள் தண்ணிக்கு மேலே மிதக்கும். மிதக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு அடியில் மூழ்கி இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து ஒரு மெல்லிய சல்லடையில் கொட்டி அந்த விதைகளை சுற்றியுள்ள சதைப்பகுதி கூழ் போல் இருக்கக்கூடிய பகுதியை ஓடும் தண்ணீரில் நல்லா அலசி விடணும். அலசிட்டு அதெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் செஞ்ச விதைகளை பேப்பர் டவல்னு சொல்லக்கூடிய காகித துண்டு, அப்படி இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர், அப்படி இல்லைன்னா பீங்காந்தட்டில் ஒரே அடுக்காக பரப்பி விடணும். பரப்பி விட்டதுக்கப்புறம் 1 to 2 வாரங்களுக்கு அதை காய விடணும். குளிர்ச்சியான நிழலான நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துல காய வைக்கணும். நேரடியான சூரிய ஒளியில் காய வைக்கக்கூடாது. 1 to 2 வாரத்துக்குள்ளே விதைகள் நல்லா காஞ்சி நொறுங்கும் தன்மைக்கு வந்துடும். அதாவது பிரிட்டில் நுணுக்குனா நுணுங்குற அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த விதைகளை எடுத்து கண்ணாடி ஜாடியில், அப்படி இல்லைன்னா காற்று புகாத பாலித்தீன் பேக்கில் போட்டு சேமித்து வைக்கலாம். குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். டார்க் பிளேஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நாம் சேமித்த இந்த கத்திரிக்காய் விதைகளை 4 to 5 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 to 5 வருஷம் வரைக்கும் இந்த கத்திரிக்காய் விதைகளுக்கு முளைக்கும் திறன் இருக்கும். நன்றி.